கண்ணை ஊட்டி வழியை மாற்றிடலாம். நாட்டுக்கு நுழைந்தால் 12 பணம் எல்லை வரி கொடுக்க வேண்டும். ரொம்ப நல்ல வரியா இருக்க. 12 பணம் தானே? வரி கல்யாணம் பண்ணாதவங்க வரி கொடுங்க. என்ன நியாயம் இருக்கு? நியாயம் அநியாயம் எதுவும் எங்களுக்கு தெரியாது. சரி, எங்களுடைய கடமை கொடுக்க முடியுமா முடியாதா? முடியாதியா? முடியாதா? முடியாது. போயா எவ்வளவு பணம்? 12 பணம். என்ன கதை போற குட்டு இருக்கலாம். நீ நல்லா இருக்கீங்களா? வா என்ன சாயந்தரம் வரத்துக்குள்ள சமையல்லாம் தயாரா இருக்கலாம் தெரியுமா? ஆகட்டும். ஐயா ஐயா நான் நீங்க உட்காராதீங்க. உட்கார்ந்தா தென்னையில உட்கார்ந்தா தென்னவரி போட்டுடுவாங்க. உட்காரத்தான். ஆமா அந்த அம்மா எங்க வேற யாருக்கு அடிக்கா தலைமுறையில இந்த ஐயாவுக்கு அடுப்பாங்கரையில நாமளும் ஆம்பளை எத்தனை பிறந்திருக்கோம். என்ன பிரயோஜனம்? இப்படி இல்ல இருக்கணும். ஏயா ஏன் கொஞ்சம் பேசுற? நான் மட்டும்தான் இந்த நாட்டுல ஆண்களுமே பெண்களுக்கு அடிமைதான். என்னமோ எங்க தலையெடுத்து தலையெடுத்தாவது பழசு எடுத்தாவது குலாம் நான் அருந்தா நாக்க பிடிவிட்டு செத்து போங்கடா நாட்டிலே பகாவலியாக்கிலே அநியாயம் அநியாயம் இந்த ஆட்சியிலே இது அநியாயம் அநியாயம் இந்த ஆட்சியிலே இது அநியாயம் இங்க ஆண்களை பெண்கள் அடிமையாகும் அது அநியாயம் இங்க ஆண்களை பெண்கள் அடிமையாகும் நியாயம் அநியாயம் இந்த ஆட்சியிலே இது அநியாயம் இங்க ஆண்களை பெண்கள் அடிமையாகும் அது அநியாயம் கனிவாக வேறும் பெண்கள் கையிலே கத்தியும் ஏந்தியும் இருக்குது கனிவாக வேறும் பெண்கள் கையிலே கத்தியும் ஏந்தியும் இருக்குது கணவனை கண்டால் மனைவியரெல்லாம் தாளை போலவே முறைக்குது கணவனை கண்டால் மனைவியரெல்லாம் தாளை போல வைக்குது இங்க ஆண்களை பெண்கள் அடிமையாகும் அது அநியாயம் தனிமையாக ஒரு வாலிபன் இருந்தால் தர வேணும் பிரம்மச்சாரி வரி தாலி கட்டிலே குடும்பம் நடத்தினால் அவனும் வரணும் சம்சார வரி தனிமையாக ஒரு வாலிபன் இருந்தால் தர வேணும் பிரம்மச்சாரி வரி
துணிந்து நீந்தவரி இட்டுவர் கட்டுவரி பட்டிவரி போல் ஆண்களை பெண்கள் அடிமையாகுவது அநியாயம். அத்தனே இல்லாத வழியை வகுக்கும் பகாவலி ராணி நாட்டினிலே, அத்தனே இல்லாத வழியை வகுக்கும் பகாவலி ராணி நாட்டினிலே, ஆண்களும் வீணால் ஏங்கி வாடுறார் அடுப்பு வேலையால் வீட்டினிலே. பொருத்தனை இல்லாத புது புது முறைகளை புகுத்துவதெல்லாம் நியாயமில்லே. பொருத்தனை இல்லாத புது புது முறைகளை புகுத்துவதெல்லாம் நியாயமில்லை. எடுத்து கேட்கவும் நாதியில்லை, அவை என்ன செய்தாலும் கேள்வியிலே. ஆண்களை பெண்கள் அடிமையாகுவது அநியாயம், அநியாயம். இந்த ஆட்சியிலே இது அநியாயம். இது ஆண்களை பெண்கள் அடிமையாகுவது அநியாயம். வாழ பிறந்தவனை வாட்டி வதைக்க வந்த ஈட்டி முனையிலே கொடியை நாட்டுறார். ஈட்டி முனையிலே கொடியை நாட்டுறார். இதை நாட்டுவதே நிறுத்து. ஏன் நிறுத்தணும்? நாங்க நிறுத்த மாட்டோம். ஆடுவோம் பாடுவோம் எல்லாம் செய்வோம். தாத்தன் நீ ஆடு, நான் பாடுறேன். நகாவலி நாட்டிலே எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? அப்பாடு தாத்தா கொஞ்சம் நவுந்து உட்காரு. என்ன தம்பி இதெல்லாம்? நெருக்கி இளவம்பு, அரளிப்பூ, ஆவரம்பு, இதெல்லாம் எதுக்கப்பா? சும்மா இருங்க. கோடி பூவுல ஒரு குலேப்பூ இருக்காரான்னு கொண்டு வந்தேன். குருடனையும் கூட கூட்டிக்கிட்டு வந்திருக்க. பரீட்சை பண்ணி தான் பாப்போமே எப்படி செய்ய சொன்ன. ஏன்பா என்ன செய்ய போறீங்க? ஐயோ என்னதான் செய்ய போறேன்னு பாத்துக்கிட்டுறேன். அவரு கண்ணு இருந்தாலும் பாக்குறதுக்கு கண்ணை கொடுக்கத்தான் கடவுளாட்டம் நம்ம வந்திருக்கோமே. நீயும் நானும் கண்ணை கொடுத்துட்டா அப்புறம் கடவுளுக்கே வேலை இல்லை. ஒரே படுக்க படுக்க வச்சுடாதீங்கப்பா. செய்யத்தன்ன குறவலைய பிடிச்ச அம்மா வந்துட்டேன் வந்துட்டேன். அவன் புத்தகத்தையும் குட்டி சேராக்கிறாதீங்க. அவர் கட்டையில போனாலும் பரவாயில்ல, எனக்கு கண்ணு வந்தா போறோம். கண்ணு வந்துடும், கண்ணு வந்துடும். இருட்டு முடியும், இருட்டு முடியும். எரியுதா? எரியட்டும், நல்லா எரியட்டும். நீ சமாதி சமாதியா? சமாதி சமாதி விடுதல. நல்ல கண்ணையும் வெள்ள கண்ணாக்கிட்டீங்களா? நீ நல்லா இருக்கீங்களா? தாத்தா கண்ணு வந்துருச்சு. கண்ணு வந்துச்சு, கண்ணு வந்துருச்சு. கண்ணு வரவும் இல்லை போகவும் இல்லை, இருக்கிற இடத்துலதான் இருக்கு. ஐயா கண்ணாரு கனவா, இந்த பூவாலதான் உன கண்ணு வந்தது. ஆண்டவன் சத்தியமா சொல்றேன், ஒரு பூ கூட விழாத கண்ணு இத்தனை பூவையும் போட்டு என்னை சித்திரவதை பண்ணிட்டீங்களே. நான் வயிற்று பிறப்புக்காக வேஷம் போட்டா. மகாராணியின் ஆட்சியை பற்றி தப்பு பிரச்சாரம் செய்தார்கள் இந்த அதிக பிரசங்கிகள். யார் அதிக பிரசங்கி? அர்த்தம் வரைகளை சுமத்தி மக்களை அப்புள்ளாக்குவது நியாயமா என்று கேட்பவன் அதிக பிரசங்கி. போதும் நிறுத்து. பெண்கள் ஆதிக்கத்தில் திகைச்சது கூட இல்லையா? இல்லையான்னு கேட்கிறேன். உண்டு, அளவுக்கு மீறினால் ஆபத்தும் உண்டு. கூவத் தெரியாத பெட்டைக்கோள் ஆட்சியை கண்டு குந்து கொடுக்கும் கோழைகள் உங்கள் அல்ல. என்ன தாத்தன், அது ஐயாவுக்கு தெரியாதான். நீ சேனாதிபதி அம்மா சொல்ல
ஆமா மறைமுக இவர்களை உடனே செய்ய அறிஞர் வேலைக்கு சாப்பாடு கவலை இல்லை. லட்சியவாதிக்கு சிறைச்சாலை தான் சிங்கார சோலை. லட்சியவாதிகள் என்ன அவரு அலட்சியமா கேட்கிறாங்க? எந்த புஷ்பத்திற்காக இந்த பகாவரி ராணியும் இந்த பரிவாரங்களும் காவல் புரிகின்றார்களோ அதே குலே புஷ்பத்தை கொண்டு போக வேண்டும் என்பதுதான் எனது லட்சியம். அது லட்சியம். ஏன் இப்படி சிரிப்பாசிருக்கிறாங்க? இப்படித்தான் பெரிய பெரிய வாய் வீச்சுக்காரர்கள் எல்லாம் வாய் வீச்சிலேயே பலியாகி விட்டார்கள். வேண்டாம், எட்டாத கணிக்கு கொட்டாய் விடாதீர்கள். பழங்கால பழமொழிக்காக பயந்து செல்ல மாட்டோம். எப்படியும் எங்கள் லட்சத்தில் நிறைவேற்றியே செல்வோம். ஓஹோ, அப்படியா? புஷ்பத்தை கொண்டு போவதற்கு முன் உள்ள போட்டியின் விதிகளை புரிந்து கொண்டீர்களா? போட்டி போட்டியா? ஆமாம். முதலில் ஆயிரக்கணக்கானவர்களை வென்ற எங்கள் வீரனிடம் வால் போட்டியில் வெற்றி பெற வேண்டும். குலாம், சொல்லுங்கள். மகாபலி ராணியிடம் பகுத்தறிவு போட்டியில் வெற்றி பெற வேண்டும். அடுத்த போட்டி புஷ்பத்தை காவல் புரியும் புலியுடன் போராட வேண்டும். என்ன ஊருக்கு போலாம். போட்டி இருக்கு. நான் நீ ஏன் பயப்படுகிறான்? நான் போட்டியிட தயார். அப்படியா? மகாபலி ராணியிடம் தெரிவிக்கிறேன். மூஞ்சாப்பாடா மூஞ்ச.
போட்டியின் வீடுகளை புரிந்து கொண்டார்களே, போட்டிக்காகத்தான் தங்களை பேட்டி காண வந்திருக்கிறார்கள். பாவம் அப்பாவிகள். அப்பாவிகள் அல்ல மகாராணி, பெரிய சிப்பாயை போல் தெரிகிறது. அது மாத்திரமா அவன் அழகு? அழகு யாருக்கு வேண்டும்? அழகு அது அணுவேர் இல்லாத விருட்சம், அகம்பாவத்தின் சிகரம், விட்டில் பூச்சிக்கு தயை. கசப்பான எட்டிக்காயா இருந்தாலும் அவன் எட்டி செழித்தால் என்ன, இலவு பழுத்தால் என்ன? ஒரு காலத்துல, போர்க்காலத்துல இல்லை, புத்தகத்துல கத்திய கையில் எடுத்துட்டு நின்று கத்தை எடுத்துட்டு ஏன் நின்ன? அந்த படம் அது மாத்திரமா இப்படி திரும்ப 700 பேர், அப்படி திரும்ப 500 பேர், அப்படியே வந்து சுத்தி வளைச்சுக்கிட்டாங்க. என்ன அர்த்தம்? குலாம் அசந்தானா? இல்லை, ஒரு காலம் இல்லை. உடனே தூள் 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 பண்ணிட்டேன். என்னத்த? மிளகாய் மிளகாய் தூள் பண்ணி அவனுக்கு தெரியாம அப்படியே தூவிட்டேன். குலாம் என்ன ஆயிருக்கும்? அப்பதான் அசந்தாரா குலாம்? இல்லை, உடனே எடுத்தேன். தாசம் வந்துடுச்சு. சச்சிருக்கான் பாருங்க, டமால் 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 டமால். அப்புறம் எடுத்தாங்க ஓட்டம் எல்லாரும். என்பவர் வீர போட்டியில் வெற்றி பெற்றார். இன்று நடக்கும் அறிவு போட்டியிலும் அதற்கு அடுத்த போட்டியிலும் வெற்றி பெற்றால் குலேப் மன்னரை அடைவார். தோல்வி அடைந்தால் புலிக்கு இரையாவார். சபையோர் அறிய தெரிவிக்கும் சத்திய பிரமாணம். போட்டி நடக்கட்டும். கடலின் அலைகளை எண்ண முடியுமா? முடியும். முடியுமா? ஆம், உங்கள் உள்ளத்தை அளக்க முடியுமானால். பொன்னாடையும் பூமாலையும் அறிவுக்கா அந்தஸ்திற்கா? செங்கோலும் சிங்காதனமும் மக்களுக்காகவா, மகாராணிக்காகவா? மும்தாஜ். போதும், நிறுத்தும். கேள்வி கேட்க வேண்டியது நாங்கள், நீரல்ல. உத்தரவு. நஞ்சினும் கூடியது வஞ்சியரின் உள்ளம். என்ன? நயவஞ்சகம் படைத்த வஞ்சியரின் உள்ளம். வில்லம்பை விடக்கூடியது அழகியரின் விழியம்பு. கவலைக்கு மருந்து எது? உங்கள் கண்களுக்கு விரும்பியது. முரண்பாடான பதில் இது. முறையான பதில் தேவை. கவலைக்கு மருந்து. மது என்கிறான் மதுமயக்கத்தில் உள்ளவன், மங்கை என்கிறான் காமல்காரம் பிடித்தவன், மக்களின் மழலைச்சொல் என்கிறான் குழந்தை உள்ளம் படைத்தவன். சரி, இன்பம் எங்கே இருக்கிறது? மக்களுக்கு தொண்டு செய்வது. பெண்களுக்கு எதிரே ஆண்கள் தானே? இல்லை, பெண்களுக்கு எதிரி அவர்களது இளமையும் அழகும். இத்திரைக்கு சத்துரு? இத்திரைக்கு சத்துரு? நெருங்கி வரும் கல்யாண நாள். பெண்ணுக்கு இன்பமும் துன்பமும் எப்போது ஏற்படுகிறது? காதலிக்கும் போது. பெண்களை பூப்பொடி, கோவை பழம் என்று பலவிதமாக வர்ணிக்கிறார்களே, ஆண்களை ஏன் வர்ணிப்பதில்லை? அழகு புகழ்ச்சியை கேட்டு ஆண்கள் பூங்குடி போல் துவண்டு வருவதும் இல்லை, கோவைப்பழம் போல் கன்னிப்போவதும் இல்லை. அதனால்தான் ஓயாமல் பெண்களை மட்டும் புகழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். கற்பை பற்றிய உங்கள் அபிப்பிராயம்? கற்பு என்பது ஒரு விசித்திரமான நெருப்பு. கணவன் ஏற்றினால் அது தீபம், மற்றவர் ஏற்றினால் அது தீ. ஒரு பெண்ணை ஆண் எதற்கு கல்யாணம் செய்து கொள்கிறான்? ஊர் விஷயங்களையும் உலக விஷயங்களையும் தெரிந்து கொள்ள. தாய்க்கு பின் தாரம் என்கிறார்களே, அது உண்மைதானே? ஆமாம், தாய்க்கு பின் ஆளவனை கண்டிப்பது மனைவிதானே. ஆட்சி பீடத்துக்கு அவசியமானவர்கள் ஆண்களா பெண்களா? ஆண் பெண் என்ற வித்தியாசம் ஆட்சி பீடத்து கிடையாது. மக்களின் உதவி என்ற நூலை கொண்டுதான் பதவி என்னும் பட்டம் வானமளாவில் பறக்க வேண்டும். ஆகையால் நீதியான செங்கோல், நேர்மையான மகுடம், நிம்மதியான ஆட்சி இவைதான் அவசியம்.
அவனன்றி ஓரணுவும் அசையாது என்பது எமது நோக்கம். உமது விளக்கம்? அனுபவம் முந்தியது, வேதம் பிந்தியது. அப்படி என்றால்? ஆண்டோர்கள் முதுமொழியை கேட்டு முடிவுக்கு வரும் ஆஸ்திக பெரியார்களுக்கு அவன் ஒரு ஆண்டவன், சிந்தித்து பார்த்து தன்னை சீர்திருத்திக் கொள்ளும் நாஸ்திக பெரியார்களுக்கு அவன் ஒரு அறிவாளி. அப்படி என்றால் உலகத்தை வெறுத்த ஞானிகளின் அனுபவம் போய் நீர் சொல்வதே மெய், அப்படித்தானே? உலகத்தை வெறுத்தவன் ஞானி அல்ல, உலகத்தை உணர்ந்தவன் தான் ஞானி. கேளுங்க கேளுங்க. அரசன் முதல் ஆண்டி வரை உலகத்தில் எதை வெல்ல முடியும், எதை வெல்ல முடியாது? வீரரே, உங்கள் யுக்திக்கு இன்னும் எட்டவில்லையா? சிந்திக்க வேண்டிய விஷயம் இல்லையா? சற்று அவகாசம் கொடுங்க. தசாவதானி போல் சாமர்த்தியமாக பேசினீரே. உம்மால் ஒன்றுமே சொல்ல முடியாது. ஏன் முடியாது? விதியை வெல்ல முடியும், மதியை வெல்ல முடியாது. விதியை வெல்ல முடியும், மதியை வெல்ல முடியாது. தாசன், பதற வேண்டாம், பயப்படாமல் பதில் சொல்லும். பயமா? ராணி சர்க்கார், விதி என்பதற்கு சந்தர்ப்பம் என்று பொருள். ஆதாரத்துடன் விளக்கம் தேவை. ஆதாரம் என்ன? அனுபவத்தைக் கொண்டே சொல்ல முடியும். தனிகரம் வணிகரம் தார்வேந்திரம் தன்னை மறந்து எதிர்பாராமல் வாழ்க்கை பாதையை வழித்து விழுந்து விட்டால் உலகம் அவனை என்ன சொல்கிறது? அந்த உத்தமனா சத்தியத்தில் தவறினான், தவறமாட்டானே, பாவம் தனி அவனை தவற செய்து விட்டது என்று விதியின் மேல் பழி சுமத்தி அவனை மன்னித்து விடுகிறது. ஆனால் ஒரு ஏழை அதே தவறை செய்துவிட்டார், அவனை அகம்பாவி, அயோக்கியன், அநியாயக்காரன் என்று பழி சுமத்துகிறது. விதி சந்தர்ப்பம் என்ற உருவில் சிலருக்கு உதவி செய்கிறது, சிலருக்கு பாதகத்தை செய்கிறது. ஆகையால் அனுபவத்தால் கண்ட அறிவுதான் மதி, அந்த மதியால் வகுக்கப்பட்ட சட்டம்தான் விதி. அதனால் தான் அறிவுக்கு கட்டுப்பட்ட விதியை வெல்ல முடியும், மதியை வெல்ல முடியாது என்றே. உங்கள் அறிவின் திறமையை கண்டு மெச்சுகின்றோம். உங்கள் வாக்கு வந்து வரவேற்கின்றோம். அடுத்த போட்டிக்கு ஆயத்தமாயிரும்.